இங்க இருந்து யார் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கணும்ன்ற முடிவை காங்கிரஸ் தான் எடுக்கும். அதுல நீ தலையிடக்கூடாது. செக் அங்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? இவர் லட்டு மாதிரி பாச்சமத்தை தூக்கி அனுப்புவார். இவரு லட்டு மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் அனுப்புவார். இவரு லட்டு மாதிரி இவருக்கு யார் பொருத்தமானவங்களோ அங்க போயிட்டு இங்க எப்படி கரை வெட்டி, ஆமா இங்க கரை வெட்டி கட்டாம எப்படி சட்டசபையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவன் கரை வெட்டி கட்டாம பாராளுமன்றத்தில் இருப்பான். தன் காலடிக்கல தான் தேசிய கட்சியை வச்சுக்கணும் திமுக தெளிவா இருக்கு. அப்பத்துலதே தெளிவா இருக்கு. தெளிவின் உச்சம். இங்க திமுகவுடன் அவங்களுக்கு எவ்வளவு நாள் கூட்டணி வைத்திருக்கிறாரோ தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸை வளர்க்கவே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வேண்டிய ஆட்களை எம்பியாக தேர்ந்தெடுத்து காங்கிரஸ் லோகோல அவங்க அனுப்புவாங்க. திரும்ப சொல்லிட்டாரு என்னால முடியாது. ட்ரம்ப் வந்து ஐயோ மிகப்பெரிய ஊர்வலத்தை அமெரிக்கன் எம்பசி கிட்ட ஜெர்மனி கிட்ட நான் பார்த்துட்டேன், என்னால இங்க இருக்க முடியாது, உடனடியா நான் பதவி விலகுறேன், அதெல்லாம் பெரிய சக்தி வாய்ந்த கூட்டம், நான் பதவி விலகுறேன். ட்ரம்ப் விலக போறாரா? கோசு கூட மதிக்காதையா அவங்கள? நம்மளுடைய சொந்த தமிழ் குடிகளை 1.5 லட்சம் பேருக்கு ஒன்னும் பின்னாடி போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவங்க தானே நீ எங்க இதுல பாடுபட போற? போய் கனிமொழி வாங்கிட்டு வரல, ராஜபக்சேட்டா திருமணம் வாங்கிட்டு வரல, எல்லாரும் போய் பல்ல எழுச்சி பரிசு பொருள் தான் வாங்கிட்டு வந்தீங்க. 1.5 லட்சம் பேர் பணத்து மேல ஏறி போய் தானே வாங்கிட்டு வந்தீங்க. அடிப்படையான நல்ல கல்வியை கொடுத்துதான் இந்த கிறுக்கணுங்க இருப்பாங்களா? இவ்வளவு மட பிசுதாரிங்க இருப்பானுங்களா? எங்க அம்மாவை அடிச்சுட்டு வரேன்றான் ஒருத்தன், பெட்ரோல் ஊத்தி கொன்றுன்றான் ஒருத்தன் என் பொண்ணை ஐசியூல சேர்த்துக்கிறான், விஜய் நான் பார்க்க வர்றது ஒண்ணு, அவருக்கு தங்கச்சியா இருக்கணும் அக்கா இருக்கணும் அவசியம் இல்ல, பொண்டாட்டியா கூட இருக்கிறான். என்ன அடிப்படை அறிவு இருக்கு அவங்களுக்கு? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. ஒரு மாதிரியா இழுத்து ஒரு 3 சீட்டு அதிகமா வாங்கியிருக்குது காங்கிரஸ். திமுக கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. கடும் பிரயத்தனப்பட்டாலும் கடைசியில தலைமை வரைக்கும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி திமுகலேயே ஐக்கியமாகி இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? இல்ல, இது வந்து கண்டிப்பா அவங்க திமுகல தான் சேருவாங்கன்னு எல்லாரும் ஆழ்ந்த அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா காங்கிரஸுக்கும் போக்கடம் இல்லை, திமுகவுக்கும் போக்கடம் இல்லை, 2 பேருக்குமே போக்கடம் இல்லை. 2 பேருமே தன்னை தனியா நினைச்சு நிரூபிக்கக்கூடிய தைரியமற்றவர்கள். இதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து நாங்க 234 சீட்டும் நிக்க முடிய கேபபிலிட்டி உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி மாதட்டுக்கிறாரு மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களாகட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோட செல்வ பிறந்தை ஆகட்டும். ஏன் ஒரு வாட்டி தனிச்சு நின்று டெஸ்ட் பண்ண வேண்டியதானே? நாங்க 2024 தனிச்சு தான் நின்னோம். திராவிட கட்சிகளை கூட்டணி நின்னோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை தலைமையில 22 சீட்டு வென்றெடுத்து 18% ஓட்டுவாங்களையா? ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அச்சக்கதைங்க. இந்த டைம் காங்கிரஸ் ஜெயிச்சு என்ன சாதிக்க போகுது நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட கடுமையான பேசியிருக்காரு. ஆனா மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கிட்ட கேட்ட சில கேள்விகளால ராகுல் காந்தி பதில் சொல்ல முடியல அப்படின்றத கள நிலவரமா இருக்கு. என்ன கட்டமைப்பு டிவிகே கிட்ட இருக்கு நீங்க போறீங்கன்ற கேள்வியை வச்சு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காருன்ற தகவலும் வருது. அது வந்து உள்கட்சி பிரச்சனை. ஒரே விஷயம் தான், ராகுல் காந்தி தாவேகா போகணுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்ததுனாலதான் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையே 1:34 சொல்றாரு. விடிய கால சொல்றவர் அன்பு சகோதரன்ற வார்த்தையை தவிர்க்கிறார். அவரு வந்து என் அன்பு தம்பின்ற வார்த்தையை தவிர்க்கிறார். 1 மணி நேரத்துல இந்த எக்ஸலத்தில் இந்த வார்த்தை போறப்ப மாண்புக்கு முதலமைச்சரை ஃபாலோ பண்றத ராகுல் காந்தி நிறுத்துறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப என்ன வருது? கண்டிப்பா தாவேகா போவாராங்கன்ற ஒரு கட்டமைப்புல எல்லாருமே டிசைன் பண்ணி வராங்க. ஆனா சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுனும் மிகப்பெரிய லெவல்ல திமுக தான் போகணும். ஏன் அப்படின்னா செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் காரிய கமிட்டிக்கு தலைவரானது காரணம் கார்கே அவர்கள். கார்கேவுடைய மகனுக்கும் கார்கேவுக்கும் போய் செல்வ பெருந்தகை வண்டி ஓட்டினாருங்க. அவங்களோட பிரச்சார பேன் ஓட்டுறாரு, பிளஸ் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி அவரோட குட் புக்ல போய் கார்கே வந்து ஒரு பட்டியலின சகோதரர், அதே ஒரு பட்டியலினத்தை நம்ம கொண்டு வரணும் சொல்லி ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு புது ரூட் எடுக்கிறாங்க. கார்கே வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் இங்க செல்வ பெருந்தகை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சொல்றது புரியுங்களா? அது வந்து ஒரு விதமான ஒரு நட்பின் பெறுதல ஒரு பிரஷர் கொடுக்கிறாரு. ஒண்ணு, கார்கேனாலதான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் ஆனாரு அப்படின்னா இங்க என்ன பேச்சுன்னா திமுகனாலதான் செல்வ பெருந்தகை இந்த இடத்துல இருக்காரு, அவருடைய ஆதரவுனாலதான் இவர் இந்த இடத்துக்கே வந்தாருன்ற தகவல் கூடவே. கார்கேவால மட்டும் கிடையாதுங்க, அதுக்கான ஒப்பீனியன் போதுல திமுக லிஸ்ட் போகுங்க. கார்கே காங்கிரஸ் தலைவர், திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போடுறாங்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணத்தோடயே அவர் கூடவே இதையும் பார்க்கணும்ல. ஒரு திமுக ஆதரவாளர் எப்படி காங்கிரஸ் நலனுக்காக பாடுவார்ன்ற கருத்தை காங்கிரஸ் தலைவர் யோசிக்கணும்ல. இல்ல, இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா செல்வ பெருந்தகை போடுறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையான்னு ஒரு ஆப்ஷன் போகுங்க. திமுகவுக்கு போகாமலாம் இருக்காது. ஐயோ வரவேற்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் செல்வ பெருந்தகை போடுறாங்க.
நீங்க செல்வ பெருந்தகை போறதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை ஒரு ரூட் எடுக்கிறாருங்க. நல்லா கேளுங்க. செல்வ பெருந்தகை எப்படி ரூட் எடுக்கிறாரு? இப்ப கார்கே பிரஷர் பண்ணி ஒரு பட்டியலின சகோதரர் மாநில தலைவராக்கணும்னு ஒரு பிரஷர் பண்றப்ப, நீங்க பட்டியலின சகோதரர் அது இதெல்லாம் கூட செல்வ பெருந்தகை போட்டா நாங்க நான் கோஆபரேஷன் கொடுப்போம் திமுக சொல்லிச்சுன்னா போட முடியாது. அதற்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை என்ன பிளான் பண்றாரு? அந்த நிலையெல்லாம் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதற்கு முன்னாடியே சட்டமன்றத்துல வாழும் காமராஜன் புகழ்றாரு. யாரு? மாநில தலைவராம ஒரு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் தான் இருக்கிறாரு. யாரு? செல்வ பெருந்தகை. அப்பயே வாழும் காமராஜ்ன்றது பெஞ்சை தட்டுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு திமுக காரனாவே அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தோன்னா ஒரு குட் புக்ல போறாரு. நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமசாலி, இந்த அடிமை தான் நமக்கு கரெக்ட்னு அவங்க குட் புக்ல போறப்பதான் கார்கே விட்டது ஒரு ப்ரெஷர் பண்ணி உள்ள வரப்ப, அப்ப ராகுல் காந்தி சோனியா காந்தி எங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க, திமுக ஸ்டாலின் சார்ட்ட கேட்டுங்க, அவர் ஓகேனா போட்டுக்கங்கன்னு விட்டுருவாங்க. ஸ்டாலின் போட்டுன்னு ஆஹா அவர் நல்ல அடிமையாச்சே, நம்ம அடிமையோட பெரிய அடிமையாச்சு, அவரே போடுங்கன்னு சொன்னோன்னா அது கிளிக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுதான் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கார்கேவுடைய வேட்பாளராக கார்கே கர்நாடகாவில் நிற்கிறப்பையும் கார்கேவுடைய மகன் நிற்கிறதுக்கும் முழு மூச்சாக அங்கு தேர்தல் பணி செய்தவர் செல்வ பெருந்தகை. இங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க திமுகவினுடைய வாழும் காமராஜர் சொல்லி திமுகவோட குட் புக்ல போனதுனாலதான் தன்னுடைய மகள் நிச்சயதாரத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் காரியக்கமிட்டி தலைவராக அவர் இருந்தாலும் மாண்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோவை போட்டு அடிக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? அவங்க அனுமதிக்கிறாங்க. அதை ஒண்ணு ராகுல் காந்தி போட்டோ போடணும், சோனியா காந்தி போட்டோ போடணும், இல்ல எவர் போட்டோவும் போடணும், இல்ல கார்கே போட்டோ போடணும், இல்ல யார் போட்டோவும் போடாம கூட விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் போஸ்ட்ல நிச்சயதார்த்த பத்திரிகையில மாண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டோ போடுறீங்கன்னா அப்ப என்ன? நான் எல்லா காணொலியும் சொன்னா என்ன கோச்சிக்கிறீங்க, நான் எல்லா டிவிலையும் சொல்றப்ப நீங்க என்ன காங்கிரஸ் எப்படி திட்டுறீங்க? காங்கிரஸ்ல இருக்கவர்கள் பாதி பேர் திமுக கரை வெட்டி கட்டாத காங்கிரஸ்காரர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா யார் அங்க இருக்கணும்? இங்க நீங்க ஒரு செக் இங்க புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு ராஜ்யசபா 26 ஒன்னு 28 தரத்துக்கு ஒத்துக்குறாங்கல்ல. அப்போ என்ன செக்மா வச்சாங்க காங்கிரஸ்? யார்? கிரீஷோட என்னமா சொன்னாரு? இங்க இருந்து யார் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கணும்ன்ற முடிவை காங்கிரஸ் தான் எடுக்கும், அதுல நீங்க தலையிடக்கூடாது. செக் அங்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? இவர் லட்டு மாதிரி பாச்சதுக்கு அனுப்புவார். இவரு லட்டு மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் அனுப்புவார். இவரு லட்டு மாதிரி இவருக்கு யார் பொருத்தமானவங்களோ அங்க போயிட்டு இங்க எப்படி கரை வெட்டி, ஆமா இங்க கரை வெட்டி கட்டாம எப்படி சட்டசபையில இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவன் கரை வெட்டி கட்டாம பாராளுமன்றத்துல இருப்பான். கொரோனா பேசி கட்டு பண்ற வேற விஷயம். அப்ப என்ன செக் வைக்கிறாங்க? இங்க இருந்து நாங்க யார்? அப்போ திமுக ஒரு செக் வைக்குது, நீங்க யார வேணா அனுப்புங்க, நாங்க ஒத்துக்கிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க. ஏன்னா என் வீட்டு பணத்தை எடுத்து அதை சொல்லாம இருந்தாங்கன்னா அவரு தானா எம்பி? இல்ல, அவங்க வைக்கிறாங்க. அடுத்த செக் அவங்க வைக்கிறாங்க. நீங்க யார வேணா, இப்ப நீங்க இப்ப கூட வந்து கிறிஸ்டோபர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க யார வேணா எடுத்துங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க எடுக்கிற மாதிரி இருந்து எம்பிக்கு அனுப்புற மாதிரி உறுதிமொழி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க ராஜ்யசபா தரமாட்டோம். அந்த உறுதிமொழியை கொடுக்கணும்னா ராஜீவ்காந்தி சொல்லிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி எடுக்கிற ஐடியா இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கிற ஐடியா இல்லை. சாப்டர் க்ளோஸ். அதற்கப்புறம் தான் அக்ரிமெண்டே சைன் ஆகுது. இப்ப கிறிஸ்தவ வாக்குகள் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரவீனன் கண்டோன்மெண்ட் ஏதோ ஒரு பேர் ஒருத்தர் வந்திருக்காரு, பரங்கி மேல இருக்காரு, அவர் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர். கிறிஸ்தவ வாக்கு விஜய் கிட்ட போகக்கூடாதுன்னு அவரை எம்பி திமுக ஆக்குது. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், வாட் எவர் மேபி, எனக்கு வரல கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். ஆமா, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர் செய்தி தொடர்பாளர். நானும் அவர் டிபேட் எல்லாம் பேசியிருக்கோம். அவர் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் விஜயோட ஓட்டு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க, ஒரு ஜோசப் விஜய்ன்ற பிராண்ட்ல இருக்காருன்றதுக்காக இவங்க ஒருத்தர அனுப்புறாங்க. காங்கிரசும் தன்னுடைய சிறுபான்மையுடைய எந்த இதுலையும் ஸ்பிளிட் ஆகக்கூடாது, விஜய் வந்து சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறாருன்ற கண்டென்ட் உள்ளதுன்னா பிரே ஆகுது. இப்ப 12% ஓட்டு திமுக ஓட்டை, பெரும்பான்மை ஓட்டை விஜய் வந்து சிறுபான்மை ஓட்டை வந்து பிரிச்சு எடுத்துட்டு போறாருன்ற வரப்ப, அப்ப காங்கிரஸ் நம்மளோட சிறுபான்மை, ஏன்னா காங்கிரஸுடைய பலமும் சிறுபான்மை ஓட்டும் பட்டியலின சகோதர ஓட்டும் தான். இது ரெண்டும் விட முடியாதுல. அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கிறிஸ்டோபர்னு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவரை உள்ள அனுப்புறாங்க. இது ஜாக்பாட். விஜய் வந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாக்பாட். யாரு? ரவீந்திரனுக்கு ஒரு ஜாக்பாட், கிறிஸ்டோபருக்கு ஒரு ஜாக்பாட். இதுதான் கண்டிஷன் இப்ப இருக்கு. தவிர இதுக்குள்ள ஒரு அரசியலோ அறிவார்ந்த சிந்தனையோ இவங்களுக்கு கொள்கை பிடிப்போ ஒன்னும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இத சொன்னா இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணா நான் பண்ணிக்கிறேன். இவ்வளவு வீக்கா இருக்குல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களே, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பிக்களே கூட திமுகவுக்கு வெளிப்படையான இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்போது நான் காங்கிரஸ் தான் வளர்ப்பேன், காங்கிரஸ் தனிப்பெரும் பேர் இயக்கம் 140 வருட கட்சி மாறுதட்டுறது, ரெண்டாவது காங்கிரஸ் வளர்ச்சிக்காக பாடுபடும் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு திமுகவோட கூட்டணி பேசுறது இந்த அளவுக்கு தகுதி, அதாவது ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்கல்ல 35, 2, 40, 2. இப்ப இதெல்லாம் திமுகவுக்கு வடுவா இருக்கும்ல, இது அவங்க பழி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க.
காங்கிரஸ் வந்து வாய் மூடி மௌனமா இருக்க ஒரு புள்ளப்பூச்சி கட்சி. அந்த கட்சிக்குன்னு யாரும் தொண்டர்கள் கிடையாது, தலைவர்கள் தான். அந்த கட்சியில யாருமே தொண்டர்கள், தலைவர்கள் தான். எதனா ஒரு திராவிட கட்சிக்கு மேல ஒட்டுணியா பிரயாணம் பண்ணி தனக்கான இருப்பை தக்க வச்சிட்டு இருக்கு. குறிப்பா தமிழகத்துல அவனுக்கு ஒரு ஆப்ஷன் எப்ப கிடைக்குதோ அப்ப அவன் வீரரா மாறுறான். அது ஒரு டம்மி பீஸ். அது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல டம்மி பீஸ். எப்ப வீரரா மாறுறான்? 2011 வீரரா மாறுறான். 2G வழக்கு உள்ள ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து மிரட்டுறான். இந்த விமல் வந்து இந்த படத்துல ஒண்ணு பண்ணுவாரு, களவாணி படத்துல, டிவியை வச்சு காசை கொடுக்குறியா கள்ள ஓட்டு அடிப்பா, டிவி வச்சு காசு கொடுக்குறியா கள்ள ஓட்டு அடிப்பான்னு, இங்க இருக்குவா போயிடுவா, சொல்றியா போயிடுவா, தரியா அங்க போயிடுவா, தருவியா அங்க போயிடுவா, 2G வழக்குல உள்ள போறியா சீட தெரியா உள்ள போறியா, உன் பொண்ணும் போனோம் ராஜாவும் போனோம், என்ன சொல்றீங்கன்னு யாரு? நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அண்ணா அறிவாளத்துல கீழே மிரட்டுறாரு, மேல இடியும் சிபிஐயும் தயாலமா வந்து இதுக்கு கேட்டுருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப 63 சீட்டை மிரட்டி காங்கிரஸ் அன்னைக்கு வாங்குது. அன்னைக்கு ஆப்ஷன் 2Gன்ற ஒரு பிடி அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா அந்த 2G வழக்கால் தான் காங்கிரஸ் இன்னைக்கு செல்லா காசே ஆனது இந்தியா ஃபுல்லா. அது தனிக்கதை. திமுக காரணால தான் இங்க காங்கிரஸ் அழிஞ்சுது. நான் சொல்றேன், ஒரு காங்கிரஸ்னு ஒரு பேர் இயக்கம் சொல்லுறது வந்து இந்த 2G வழக்குனால தான் 2014 காணாம போயிட்டாங்க. அப்ப மிரட்டி அதை வாங்கினாங்க. 63 சீட்டு வாங்கணும்னா தோத்து போய் நாங்க 63 நாயன்மார்ல அமிச்சோம். 5 பஞ்சபாண்டவர் தான் வந்தாங்க. கூடா நடுப்பு கேடா முடின்னு கலைஞர் அப்பயே சொல்லி உடைச்சு போயிட்டார். அப்ப ஒரு ஆப்ஷன் 2011 அவங்களுக்கு 2G வழக்கு ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி 2026 விஜய் ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால சீன் போடுறாங்க. என்ன காங்கிரஸ் வளர்ந்துச்சு நீங்க சொல்லுங்க? தமிழ்நாடு ஃபுல்லா பூத்து போட்டாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா தொண்டரை எவ்வளவு பெருங்கூட்டத்தை கூட்டிருக்காங்க? என்ன கண்டனம் பார்ட்டி அப்படிதான் இல்லைங்க. இப்ப செல்வ பிறந்தகை இங்க தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் ஆன பிறகு காங்கிரஸ் என்ன வளர்ந்துருக்கு? எத்தனை பொதுக்கூட்டம் போட்டீங்க? எத்தனை போராட்டம் பண்ணீங்க? எத்தனை நீங்க வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? எந்த திட்டத்தை பற்றி பொது வழியில பேசுறீங்க? என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணலையா? சார், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, ஸ்டேட்லயுமே கூட்டணியில தான் இருக்கு. இப்போ அதை எப்படி காங்கிரஸ் எப்படி வளர்க்கறது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ். திமுகவுடைய பிரதான நோக்கம் தேசிய கட்சி இங்க வலுவாக இருக்கக்கூடாதுன்னு தான் திமுகவுடைய பிரதான நோக்கமே. தன் காலடிக்கல தான் தேசிய கட்சியை வச்சுக்கணும் திமுக தெளிவா இருக்கு. அப்பத்துலதே தெளிவா இருக்கு. தெளிவின் உச்சம். இங்க திமுகவுடன் அவங்க எவ்வளவு நாள் கூட்டணி வைத்திருக்கிறாரோ தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸை வளர்க்கவே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு வேண்டிய ஆட்களை எம்பியாக தேர்ந்தெடுத்து காங்கிரஸ் லோகோல அவங்க அனுப்புவாங்க. நீங்க விஷ்ணு பிரசாத் யாரு? இங்க போன சோழிங்கர் அவர்கள் இல்லைன்னாங்க. யாரு? காங்கிரஸ்ல இல்ல, ரொம்ப வாட்டி நீங்க சோழிங்கர்ல போட்டிருக்கீங்க, வன்னியர் ஓட்டு இருக்கு, உங்களுக்கு ஓட்டு தர முடியாது. யாரு? கிருஷ்ணசாமியோட பையன் பழைய காங்கிரஸ் காரிய கமிட்டியோட தலைவர், அன்புமணியோட மச்சான். அவர் இல்லன்னு போய் முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் அவருக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி கடலூர் கொடுக்குறாரு. எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 எம்பிஸுமே முதலமைச்சரால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சருடைய குட் புக்ல போய் முதலமைச்சர் தான் அனுப்புறாருங்க. நீங்க காங்கிரஸோட பேரிய அனுப்புறீங்களா? இங்க நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சசிகாந்த் செந்தில் ஒருத்தன் திருவள்ளூர் ஜெயிச்சார்ல, அவர் என்ன 25 வருஷமா அங்கே இருக்காரு திருவள்ளூர்ல. ஒரு IAS அதிகாரி சவுக்கு சங்கரோட மச்சான் கர்நாடகால ஒரு தேர்தல் வென்றெடுத்து கொடுத்தான்னு சொல்லி வியூக அமைப்பாளராக உள்ள வந்தார். அவர் அங்க ஜெயிக்க வச்சது யாரு? காங்கிரஸ் ஜெயிக்க வச்சதா? திமுக ஜெயிக்க வைக்குதுங்க. கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஒரு கட்சி இருக்கு தெரியுமா கம்யூனிஸ்ட்னு? நீங்க தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல திண்டுக்கல் ஐ பெரியசாமி கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்க வைக்கிறாரு. வையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, சிகரெட் அட்டை வித்துருந்தாரு, பைக்கோட பையன். திருச்சி ஃபுல்லா அவர் பெரிய அறிவார்ந்த சிந்தனை வந்து திருச்சி ஃபுல்லா அவருக்கு அப்படியே அவருடைய போராட்ட கிளம்ப அப்படியே கிடுகிடுன்னு ஆடி திருச்சி ஃபுல்லா வையாபுரி தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது வையாபுரி யாருன்னு. ஆனா அந்த உதயசூரியன்ற லோகோ வச்சு பணத்தை செலவு பண்ணி KN ஜெயிக்க வைக்கிறாரு. இங்க இவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இந்த பீஸ் எல்லாம் முட்டா பீஸ்ன்னு யாரு நினைக்கிறா? திமுகலாம் காங்கிரஸ் நினைக்கிறான். காங்கிரஸ்காரர் மறைவா போயிட்டு இது பெரிய முட்டா பீஸ்ரா, அவனுக்கு பேர் சீட்டு கொடுக்குறானுங்க, நம்மளுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க, நம்மள எந்த அலைச்சலும் பண்ணல, நம்ம பணம் செலவழிக்கிறான், நம்ம அழகா லட்டா பல்லாக்குல தூக்கிட்டு போய் பாராளுமன்றத்துல உட்கார வைக்கிறாங்கடா, சூப்பர்ரா அவங்க நினைக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க அங்க போறானுங்க. இப்ப இந்த இணைப்பு மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது கூட்டணி மட்டும் நடக்கலன்னா ப. சிதம்பரம் இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை வச்சு அப்படியே கட்சியை உடைச்சிட்டு போயிடுவார். இந்த கூட்டணி வந்து கட்சி 2ஆக உடைய போதுன்னு பயமுறுத்தி வைக்கப்பட்ட கூட்டணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீட்டு நீங்க 25 சீட்டு கொடுத்தவங்களுக்கு 23 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், குடி முடிய போதா? ஏங்க நீங்க 100 சீட்டு கிடைக்கிறீங்க, 25 சீட்டு கொடுக்குறாங்க, கூட்டணி முறிவும் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஏங்க 100 சீட்டு கொடுக்கும்போது 25 சீட்டு முறியும். 25 வரையும் வந்துட்டீங்க, 3 சீட்ல என்ன கழிச்சிட போறீங்க?
அது பெரிய பூமா? 25 கொடுத்தது இப்ப 28 என்ன ஆயிட போகுது? பெருசா ஒண்ணுமே இல்லையே இதுல. என்ன பெரிய நம்பர்ஸ்? நீங்க ஒரு நான் 65 சீட்டு கேட்டப்ப கலைஞர் இருக்கப்ப 67 சீட்டு கொடுத்தாங்க. நீங்க அதே 67 கொடுங்க. இல்ல நாங்க வந்து 9 சீட்டு 10 சீட்டு வென்று எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டசபை 6 சட்டசபை 10 × 6 60 சீட் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நாங்க ஒரு 10 சீட்டு வென்று எடுத்திருக்கோம். ஒரு சட்டசபைக்கு 6, ஒரு பாராளுமன்றத்துக்கு 6 சட்டசபை அப்படி கொடுங்க அப்படிலாம் கேட்கறதுப்ப 25ல இருந்து 28ன்றது பெரிய நம்பர் இல்ல. ஓகேவா? ஒரு ராஜ்யசபான்றது ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல இருக்கு, போன வாட்டியே கொடுத்தது. சரியா? அப்ப ப. சிதம்பரம் போய் சந்திச்சது ராகுல் காந்தி கிட்ட எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னா, நீங்க நைட்டுக்குள்ள திமுகவோட இணையலனா 18 எம்எல்ஏவும் 9 எம்பி சேர்ந்து, ஏற்கனவே ப. சிதம்பரம் ஒரு கட்சியை ரீச் பண்ணி வச்சிருக்காரு, காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒண்ணு இருக்கு, அதை ஆரம்பிச்சு நாங்க திமுகவோட கூட்டணி வச்சிருவோம்ன்ற அந்த பயமுறுத்தினோன்னதான் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், இவனும் புடுங்கினானா ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டணி வச்சு தொலைன்னு சொல்லி கையெழுத்து போட்டது. கட்சி எப்பவுமே திமுக அந்த அஸ்திரத்தை கடைசியில் தான் எடுக்கும். திருமாவளவனுக்கு அதே அஸ்திரம் இருக்கு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசன் தலைமையில ஒரு டீம் ரெடியா இருக்கு. சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, நம்ம திருப்பூர் பாலாஜி, இன்னும் யாரா இருக்காங்களோ அந்த டீம் ரெடியா இருக்கு. யாருன்னா சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்களோ, ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு திருமாவளவன் பேக் அடிச்சு அங்க போனாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் 1 அங்க போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் 2 இங்க இருக்கு. மதிமுக எதுக்கு உடைச்சாங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மதிமுக எதுக்கு உடைச்சாரு? கலைஞர் நம்ம மோடி வந்தோடனே வையாபுரி போய் பாக்குறாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துல கலந்துக்கிறாரு, மோடியை வரவேற்பு பண்றாரு. நாங்க வந்து மோடி கிட்ட டைரக்டா அங்க போய் பேசுறாரு. இவர் என்ன நம்ம சொல் பேச்சு கேட்காம டைரக்டா வர்றா கட்டையா கட்சியை விட ரெட்டா விட மல்லை சத்தியா வச்சு கட்சியை உடைச்சாங்களா இல்லையா? அதே நடக்கும். அது திமுக செய்யுன்றது காங்கிரஸுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே அடி வாங்கிட்டோம், மறுபடியும் அடி வாங்கினா சாட்சாகமா 3 சீட்டை வாங்கி தொபுகடின்னு ஊந்துருக்கான்னு சொல்லி விழுந்துட்டாங்க. மிரட்டி எழுதி வாங்கப்பட்ட ஒரு கூட்டணி இது. இப்போ இந்த டிமாண்டுக்கான அடிப்படை காரணமே வந்து காங்கிரஸ் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு நினைப்பினுடைய அடிப்படை தான் இந்த சீட் அதிகமா கேட்டது. 28+1 வாங்கிட்டாங்கல்ல. 28ல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றது அடுத்த கேள்வியா இருக்கு. இப்ப இந்த 28ல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கறத காங்கிரஸ் தீர்மானிக்கிறதா, திமுக தீர்மானிக்கிறதா? நல்ல நீ இதுல ஜெயிச்சா தானே நீ அடுத்த முறை என்கிட்ட உறுப்பினர்களை கம்மி பண்றான்னு உள்ளடி வேலை பார்த்துச்சு. பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் கேளுங்க. இந்த 28 உறுப்பினரையும் எந்த உறுப்பினருக்கு சீட்டு கொடுக்கணும்னு திமுக சொல்லுதோ அந்த உறுப்பினரை காங்கிரஸ் போட்டா அந்த உறுப்பினரை திமுக ஜெயிக்க வைக்கும். இல்ல நாங்க இப்ப அமைச்சிருக்காங்க கிறிஸ்டோபர், நாங்க ஒருத்தர் போடுறோம்னு போட்டாங்கன்னா அவருக்கு நான் கோஆபரேஷன் பண்ணி உள்ளடி வேலை பண்ணி காலி பண்ணுவாங்க திமுகவை காங்கிரஸை வளர்க்கறது. காங்கிரஸ்ன்ற லோகோல அவன் திமுக உட்காந்துருப்பான். நீங்க மறுமலர்ச்சி திராவிட கழக லோகோல வைகோ உட்காந்துருக்காரு. தமிழக வாழ்வுரிமை கட்சின்ற லோகோல உதயசூரிய சின்னத்துல யார் உட்காந்துருக்காரு? வேல்முருகன் உட்காந்துருக்காரு. கொங்கு மக்கள் பேரவைன்ற லோகோல ஈஸ்வரன் உள்ள போய் உட்காந்துருக்காரு. இப்ப மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் லோகோல ஜவஹர்லால் உட்காந்துருக்காரு. அருமையான பாயிண்ட். முஸ்லீம் லீக் வந்து ஒரு ஏணின்ற லோகோல அங்க உள்ள போய் உட்காந்துருக்காரு. ஆனா யார் அவங்களாம்? அடிப்படையா திமுக காரங்க, அடிப்படையா திமுக விசுவாசிங்க. இல்லாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்து, கம்யூனிஸ்ட் சீட்டு கொடுத்து, காங்கிரஸ் சீட்டு கொடுத்து, பணமும் எவனா கொடுப்பானா? இப்ப கம்யூனிஸ்ட் 15 கோடி கொடுத்தாங்களா? வைகோக்கு 15 கோடி கொடுத்தாங்களா? வைகோ தானே போட்டு முத்திரசு உடைச்சாரா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நானே பணம் வாங்குறேன்னு எங்கிட்டே வந்து நோட்டுறீங்களே. அது வைகோ வாங்கினார் கேளு, முத்திரசன் இவர் வாங்கினார் கேளு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வாங்கினார் கேளு, போய் வேல்முருகன் கேளு, கொங்கு ஈஸ்வரன் கேளு, ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சியை கேளு, முஸ்லீம் லீக் கேளு, லத்தீப் கேளு, அதெல்லாம் பணம் வாங்கலையா? எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே வந்து நோட்டுறீங்க. கேட்டாரா இல்லையா? அப்ப உலக நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் எடுத்து பார்த்திருக்கீங்களா? கரும்பும் கொடுத்து, கரும்பு கொடுக்க கூலியும் கொடுத்து, உங்களுக்கு ஜம்முன்னு ஒரு லோகோவும் கொடுத்து, உங்களை அழுங்காம குலுங்காம உங்க பின்னாடி அமைச்சர்கள் வேலை செஞ்சு உங்களை எதுவுமே சீட்ல உட்கார வைக்கிறது யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட நான் சொல்றேன், திமுக கூட்டணி கட்சியில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் மேல் சபை உறுப்பினர்கள் தான். மேல் சபை உறுப்பினர் தெரியுங்களா? அழுகாம குலுங்காம ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நேரா உட்கார வைப்பாங்க. இப்ப கிடையாது மேல் சபை. அந்த மாதிரி லோகோ தான் மாறுது. இப்ப வந்து நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 இலக்கு வேணுன்றாங்க. இல்ல உனக்கு 6 தான் கொடுப்பேன், போன வாட்டி மாதிரி 4, இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி 6 கொடுத்தேன், இந்த வாட்டி 6 தான் கொடுக்குறோம், முறுக்கின்னு போயிடுவாங்களா? இல்ல 8 ஒத்துக்கிட்டாங்களே. சும்மா சொல்றேங்க. 8 ஒத்துக்கிட்டாங்க. 10 கொடுக்க முடியாது, 8 ஒத்துக்க முடியாது, 5 கொடுத்தா கூட இருப்பாங்க. நான் சொல்றேன் 4 கொடுத்தா கூட இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் 4 கொடுத்து, சீட்டையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, வேலையும் செஞ்சு திமுக மாவட்ட தலைவர் வேலை செய்யறான் அவன் ஜெயிக்கிறதுக்கு.
இங்க காங்கிரஸோட மாவட்டத்துல வேலை செய்ய கீழ்ச்சிருவானுங்களாங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே இப்ப இனிக்கலாம் சார். இப்போ ஒரு 5 வருடங்கள், ஒரு 2-3 தேர்தலுக்கு பிறகு, இப்போ சீமான் எடுத்துக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சியின் சீமான் 234 தொகுதியில் தனிச்சுதான் நிக்கிறங்கிறது இன்னைக்கு அவர் படிப்படியா வளர்ந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆட்சிக்கு வர முடியலன்ற கேள்வி இருந்தாலுமே காலப்போக்கில் இது எங்க போகுன்ற கேள்வி எல்லாருக்குமே பயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில விசிக, மதிமுக, காங்கிரஸ் அப்படின்ற வளர்ச்சி இல்லைன்னா கட்சியே இல்லாம போயிடுமே. சின்னமுமே என்ன எப்படி கட்சி இல்லாம போகுது சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? வர்றது பூராமே திமுகவுடைய ஆட்கள். பாருங்க, இப்ப ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, மக்கள் நீதி மையம் ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, தேசிய திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய கேப்டன் கட்சி ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. அந்த கட்சி எம்எல்ஏ ஜெயிக்குதோ இல்லையோ அந்த கட்சி 6 வருஷம் உயிரோட இருக்கும். 6 வருஷம் அந்த கட்சி உயிர்ப்பா இருக்கும். இப்ப அந்த கட்சியை காப்பாத்தி, இவங்க எல்லாம் என்னன்னா இழந்து போன கட்சியை காப்பாற்ற வேண்டிய கண்டிஷன்ல வந்து அதான் ராஜ்யசபா போட்டு தொங்குறானுங்க. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக எவனும் ஜெயிக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர்ல ஜெயிக்கல, மக்கள் நீதி மையத்தில் நிக்கிறவன் எவனும் சட்டமன்றமும் ஜெயிக்கல, நாடாளுமன்றம் ஜெயிக்கல ஒரு சூழல் வந்தாலும் அந்த கட்சி மக்கள் மாநில லெவல்ல உயிர்ப்பா 6 வருஷம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய லோகோ அங்க ரெஜிஸ்டர்ட்ல இருக்கும். அப்ப நீங்க கட்சியை உயிர்ப்பா 6 வருஷம் வச்சிருக்கான ஒரு பிளசன்ட் டைமை திமுக ஏற்படுத்தி தருது. இதுதான் மெயின் மேட்ரு. ஏன் வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இப்ப நம்ம சீட்டு கொடுத்து உள்ள போறாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா இல்லைன்னு தெரியும். ஆனா 6 வருஷம் கம்பல்சரி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தே ஆகணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி கட்சி அழியாதுல்ல. இப்ப நீங்க சொல்றீங்களா எல்லாம் இப்படி யோசிச்சா 6 வருஷம் கழிச்சு இவங்க என்ன பிளான் வச்சிருப்பாங்க, நம்ம கட்சியை வளர்த்து. இந்த 6 வருஷம் தான் எந்த யாருனால ராஜ்யசபா சீட்டு வாங்கலாமோ அவங்கள சார்ந்துதான் இருக்கணும். அவங்க என்ன பண்ணாலும் ஆதரவு தெரிவிக்கணும் இல்ல, மக்கள் அதை ஏத்துக்கணும் இல்ல. ஏங்க அது வந்து ராஜ்யசபா நடக்கிற பிரச்சனைங்க. இங்க லோக்கல் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணலாங்க. அதே போலதான் திமுக இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா திமுக நீங்க விமர்சிக்க முடியாதுல்ல. திமுக செய்யறது எல்லாமே நீங்க ஆமாசாமி தானே பண்றோம். திமுக எதுக்கு கொடுத்தோ அது நீங்க ராஜ்யசபால திமுக இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ராஜ்யசபால நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க உள்ள போயிட்டாலும் இங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அன்புமணி ஒரு வாட்டி போனாரு, சப்போர்ட் பண்ணாரா? இங்க பண்ணல. ராஜ்யசபா போறதுக்கு முழு ஒத்துழைப்ப யார் கொடுத்தது? ஏடிஎம்கே கொடுத்து அவர் அமிச்சுதா? அவர் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தானே வந்தாரு. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அதுக்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்டோமேட்டிக்கா 2024 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே எதிர்த்து தானே பேசி ஆகணும் அவரு. ஏன்னா ஏடிஎம்கே தனிச்சு நிக்குதுல்ல. 2024 எலெக்ஷன்ல மோடியை நாங்க பிரதமராக மாண்பு முதலமைச்சர் சொன்னார், எதிர்கட்சி தலைவர் அப்ப சொன்னார். அப்ப எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாக்குறாங்களா? ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டு போனது யார் தேர்ந்தெடுத்து அமிச்சாங்க? அதிமுக. இது புரியுதா? இதுதான் கண்டென்ட். நீங்க அங்க போற வரையும் தான் உங்களுக்கு பவர். சீட்ல போய் உட்கார்ந்த உடனே அமாவாசை சத்யராஜ் தான். அமாவாசை சத்யராஜ் மாதிரி பீடி போயிட்டு சார் ராஜ்யசபா உட்காரு சார், கன்ஃபார்ம் சுதீஷ்க்கு கன்ஃபார்ம் அப்படி உட்காரு சார், சுதீஷ் கையெழுத்து போட்டாரு உட்காரு, சுதீஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா சொல்லுப்பா, கால் படுதல தலிநில்லு. இதான் மேட்ரு, இதான் நடக்குது. அப்படியே சத்யராஜ் கண்டனுக்கு வந்துருவோம். சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ், அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு சில கேள்வி, 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து வரலாறு தெரியாம பேசுறீங்க, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன உதவி செஞ்சீங்கன்னு சொன்னதுக்கு இதுக்கு பதில் யார் சொல்றான்னு பண்ணா அதே சத்யராஜுடைய சிபி மகன் சிவி சத்யராஜ் கொடுக்குறார். என்னென்ன உதவிகள் செஞ்சார் அப்படின்றத போட்டு அமாவாசை அந்த படத்துல நடித்த, அதாவது அமைதிப்படை நடத்தல நடித்த அந்த வசனத்தை வரலாறு முக்கியமணின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர்ற மாதிரி ஒரு காட்சியை போட்டிருக்காரு. அப்பா ஒருத்தர் திமுக ஆதரவு தெரிவிக்கிறாரு, மகளுக்கான சீட்டுக்கான முயற்சிகள் அவர் எடுக்கிறாரு, மகன் விஜய்க்கு ஆதரவா இருந்து தங்கச்சியும் அண்ணனும் அடிச்சுக்கிறாங்களே, இது என்ன நாடகம்? இல்ல அது நாடகமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் கட்சி குடும்பத்தில் நடக்கிற மாதிரி சத்யராஜ் குடும்பத்துல நடக்குதுன்னு தெரியல. அது உள்ள நான் வர விரும்பல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், சத்யராஜ் வந்து மிகப்பெரிய ரசிகர் விஜய்க்கு, எனக்கு தெரியும் அது. அதனால அவருடைய நிறைய படங்கள்ல அப்பா படங்கள்ல சத்யராஜை கொண்டு போவார் விஜய். அந்த அளவு பெட்டா இருந்தவங்க. தன்னுடைய மகளை எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கணும்ன்ற ஆசைப்பட்டார் சத்யராஜ். அதுல மாற்றே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவன் பையனுக்கு தான் கொடுத்துருப்பாரு. பையன் வந்து எனக்கு கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம், டாண்டர் டக்கரன்னு போட்டான், எனக்கு வேணாம், ஏன் நான் ஆள முடியாது, நான் பாட்டி போய் நடிச்சுட்டு போறேன், சொத்து இருக்கு நான் அனுபவிச்சுக்கிறேன்னு அடுத்த ஆப்ஷன் அவங்க பொண்ணுகிட்ட போகுது. சரிங்களா? பொண்ணு வந்து என்ன சாதனை பண்ணதா ஒரே வரலாமே, எதுக்கு பையன்? அவர் வரமாட்டார். அவர் வந்து நான் எந்த கட்சிக்கு சார்ந்தவன் இல்லை, நான் எந்த அமைப்பு சார்ந்தவன் இல்லை, நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காசா ப்ரோக்ராமுக்கு போய் அவங்க கூட குரல் கொடுப்பாரு. இஸ்ரேல் வார பத்தி துண்டை போட்டு கத்திட்டு இருப்பாரு. ஆனா வந்து எதுக்கு சார்ந்தது இல்லைன்னு வானுங்க. ஏன்டா உனக்கு வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு பார்க்கறதுக்கும் இங்க இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நாங்குநேரில் 8 பேரை 9 பேரை ஒருத்தருக்கு வெட்டுறான், அதை பத்தி பேச துப்பு இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளும் அமீர், சத்யராஜ், வெற்றிமாறன், திருமாவளவனா எல்லாரும் ஊர்வலம் எங்க போறீங்க? எம்பேசிக்கு போய் ஈரானி வார பத்தி பேச போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் காமெடியா இருக்குது. நம்மளெல்லாம் எவ்வளவு முட்டா பீஸா நினைக்கிறாங்க பாருங்க. அரசியல் அறிவு இல்லாம நினைக்கிறாங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் முட்டா பீஸ், எது செஞ்சாலும் இது கேட்டுப்பாங்க. பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் என் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல,
ஆட்டோக்காரிக்கு 500 ரூபாய்க்கு நீங்க போடுறன்னு கொடுக்குறதுல கதை அதானே இது கதை. என் வீட்டு பிள்ளைக்கு நீ இப்ப பலூன் திமுக காரன் கொடுக்க மாட்டான், தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்ல. எங்க போயிட்ட? ஈரான் வாருக்கு போயிட்டா, இஸ்ரேல் அமெரிக்கா போயிட்டா, ட்ரம்ப் நீ குறை சொல்ற. இப்ப வந்து திருமாவளவன், சத்யராஜ், திமுக கூட்டணி கட்சி எல்லாம் அமெரிக்கன் எம்பசி வந்து கிராஸ் பண்ணி போய் கண்டனத்தை தெரிவிச்சதுனால இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அதிபர் தெங்கு வந்து நான் ராஜினாமா பண்றேன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, என்னால முடியாது. ட்ரம்ப் வந்து ஐயோ மிகப்பெரிய ஊர்வலத்தை அமெரிக்கன் எம்பசி கிட்ட ஜெர்மனி கிட்ட நான் பார்த்துட்டேன், என்னால இங்க இருக்க முடியாது, உடனடியா நான் பதவி விலகுறேன், அதெல்லாம் பெரிய சக்தி வாய்ந்த கூட்டம், நான் பதவி விலகுறேன். ட்ரம்ப் விலக போறாரா? கோசு கூட மதிக்காதையா அவங்கள? எவ்வளவு பெரிய ஆளுமை அமெரிக்க ஏகாப்தியம், உலக நாடுகள் கேட்குது, ஐநா சபை கேட்குது, பிரிக்ஸ் அமைப்பு கேட்குது, நோட்டா அமைப்பு கேட்குது, எல்லாரும் கேட்கறானுங்க. வாரப்ப உனக்கும் பெப்பேன் உங்க அப்பனுக்கு பெப்பேன் கிறுக்குத்தனமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான் ட்ரம்ப். உண்மைதானே? பாராளுமன்றம் சொல்லுது சார் நீங்க வந்து வரி போட்டது தப்புன்னு. பாராளுமன்றம் இருக்கவங்க லாய் கட்டுறவனுங்க தேச விரோதிகள், அவங்களாம் அடிச்சு துரத்தணும். ஐ வில் கிக் இன் தி பகஸ்ன்றாரு அவரு. யாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சொல்றாரு. அவர் என்ன மனநிலை இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. சிறப்பு சட்டத்தை போட்டு நம்ம வந்து வரியை வந்து கம்பி பண்ணி 18% கொண்டு வந்து எல்லாம் பேசி முடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நான் ஸ்பெஷல் வரியா உங்களுக்கு 15% போடுவேன்னு போடுறாரு. என்ன நடக்குதுன்னே தெரிய முடியாத ஒரு கண்டென்ட்ல இருக்கிறப்ப நீ இங்க போராட்டம் போடி அங்க எதனா மாறப்போதா? அது ஒரு வெளியுறவுத்துறை சம்பந்தமான ஒரு கொள்கை, அது இந்திய கவர்மெண்ட் பாத்துக்க போகுது. அப்ப பெஹல்காம் தாக்குதல் நடக்கிறப்ப போராட்டத்தை பத்தியோ எதிர்ப்பு குரல் கொடுக்காம இந்துக்கள் சாகப்பட்டதப்ப இங்க ஒரு கண்டன கூட எழுப்ப துப்பில்லாத நீங்கள் பங்களாதேஷ்ல இந்துக்களை வெட்டி ஹிட்லர் முசோலிமை தலையில தொங்க விட்டு நெருப்ப வச்சப்ப இந்துக்கள் கொண்டாடப்படுறாங்க அப்படின்றப்ப அதை எதிர்த்து இங்க கண்டன குரலோ போராட்டம் பண்ணாத நீங்கள் அந்த போராட்டம் நான் பண்றதுக்கு அனுமதி கேட்டாலும் அந்த அனுமதியை மறுத்து இந்த திமுக பண்ணாங்களா இதெல்லாம்? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும்ல, இந்துக்களுக்கு விரோதமா யார் யார் இருக்காங்க. இப்ப இந்துக்கள் ஒருத்தர் தாக்கப்படுறான், அது வந்து எனக்கு ஆச்சரியப்படல, உங்களுக்கு வேணா ஆச்சரியம். ஏன்னா நம்மளுடைய சொந்த தமிழ் குடிகளை 1.5 லட்சம் பேர் கொண்டவன் பின்னாடி போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவன் தானே நீ எங்க இதுல பாடுபட போற? போய் கனிமொழி வாங்கிட்டு வரல, ராஜபக்சேட்டா திருமணம் வாங்கிட்டு வரல, எல்லாருமே பல்ல எழுச்சி பரிசு பொருள் தானே வாங்கிட்டு வந்தீங்க. 1.5 லட்சம் பேர் பணத்து மேல ஏறி போய் தானே வாங்கிட்டு வந்தீங்க. அப்ப இது ஒண்ணு எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா இவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களாம். எம்மாங்க மெழுகுவத்தி தூக்கிட்டு போவோம், ட்ரம்ப்பை எடுத்து குரல் கொடுப்போம், காசா ப்ரோரை பத்தி பேசுவோம், இஸ்ரேல் எடுத்து பாலிஸ்தீனத்துக்கு துண்டை போட்டு இஸ்ரேல் எடுத்து பேசுவோம். ஏண்டா லோக்கலா இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் 9 பேரை போய் வெட்டுறான், நாங்க நேரில் கேட்டா எனக்கு போர் அடிக்குது வெட்டுறான் போதையை போட்டு, அதுக்கு நீ ஒரு பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, துப்பு கட்டவனுங்க நீங்க. போயிட்டானுங்க ஈராக் இஸ்ரேல் வாருக்கு போயிட்டானுங்க. என்ன புரிதல் இருக்கு? யுரேனியம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? பாலிடிக்ஸ் மிசைல் சொல்லி ஒண்ணு தயாரிக்கிறான்னு சொல்றாங்க, அதை பத்தி எதுனா சுய அறிவு இருக்கா? பாலிஸ்டிக் எதுவுமே இல்லைங்க. பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணையை பற்றியோ யுரேனியம் செறி விட்டுறது பத்தி எந்த அடிப்படையும் இல்லாம நாங்க ட்ரம்ப் இருக்கோம், நீ ட்ரம்ப் எடுத்து ட்ரம்ப் உனக்காக திரும்பி பார்க்க போறாரா? யாரையும் மதிக்க மாட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இதையெல்லாம் ஒரு ஜிம்ஜாக் வேலை இவங்க பண்றாங்க பாருங்க. அந்த ஜிம்ஜிக்கு வேலைய சத்யராஜ் பொண்ணுக்காக சத்யராஜ் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? எனக்கு பதவி வேணாயா, எனக்கு எந்த பொறுப்பு வேணாயா, நான் வந்து பதவி வேணாம் பொறுப்பு வாங்கலாம், மூடிக்கு நீ வீட்டுல தானே இருக்கணும், எதுக்கு நீ வந்து இஸ்ரேல் வாருக்கு பாலிஸ்தீன வாருக்கு வந்து பொது வழியில் வந்து பேசுற? எதுக்கே பேசுற நீ? உனக்குதான் பதவி வேணான்ட்டா பொறுப்பு வேணான்ற சமூக பணி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் போயிரு, உன் சொத்தை வித்து டெய்லி சாப்பாடு போடு, உன்னை வரவே இருக்கிறோம். எதுக்கா இவனும் கூட போற, அமீர் கூட எதுக்கே ஓடுற, எதுக்கா வெற்றிமாறன் கூட ஓடுற, எதுக்கா திருமாவளவன் பிள்ளை ஓடுற, எதுக்கு சித்தார்த்து பின்னாடி ஓடுற, எதுக்கு நீ போய் அங்க போய் நிக்கிற? கேள்வி கேட்போமா இல்லையா? நீங்க நிக்கணும்னு முடிவு பண்ணா எல்லாத்துக்கும் நிக்கணும், எல்லாத்துக்கும் நில்லு. பெஹல்காம் தாக்குக்கு வந்து நில்லு. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேரை நீ இந்துவா முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாம்பார், அப்போ வந்து நில்லு. அந்த மாதிரி சுட்டதை வந்து நாங்க கண்டிக்கிறோம், அதுக்காக ஒரு கண்டனம் போறோம், பாகிஸ்தானை எடுத்து நாங்க போராட்டம் பண்ண போறோம், நில்லு. அதுக்கெல்லாம் நிக்க மாட்டேன்னு சொல்லி இதுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, வெனிசுலாவுக்கு போயிடுவானுங்க அவனுங்க. கம்யூனிஸ்ட் இருக்காங்களே கிங்கு அவனுங்க, இதுல ரொம்ப கிங்கு. உள்நாட்டுல பக்கத்துல உன்னோட வீட்டு பக்கத்துல இருக்க பிரச்சனையோ உன்னுடைய மாநிலத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் பார்க்க மாட்டான். வெனிசுலா அதிபரை ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணிட்டார், எங்களால பொறுக்க முடியல, எல்லாரும் வாங்க ஊர்வல போலாம், எல்லாரும் கத்துங்க, ஒளிக ஒளிக ட்ரம்ப், ஒளிக 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 ட்ரம்ப். வாழ்ந்தா உனக்கு என்ன, செத்தா உனக்கு என்னையா? ஏன் உன்னோட வீட்டுல பிடிக்க கஞ்சி இல்ல, அதை போய் கேட்க உனக்கு துப்பு இல்லாம எங்கே அடி போற? வெனிசுலாவுக்கு போராட்டம். அப்ப என்னன்னு புரியுதுன்னா, இங்க இருக்க மக்களை திசை திருப்புற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இதை புரியணும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் சத்யராஜும் பண்றாரு. நான் வந்து வருடத்துக்கு வருடம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றப்ப அவருடைய சாதனைகளை பார்த்து வியந்தேன். அப்புறம் மாசம் மாசம் பாக்குறப்ப மாதம் மாதம் வியந்தேன். இப்ப டெய்லி பாக்குற, டெய்லி அவர் சாதனைகளை பார்த்து வியக்கிறார். காலில் விழுந்தே விட்டான் ஐயா, அப்படி போய் விழுகிறான். நீ அவளை விழுந்தனால எதுக்கு விழுகிற? தொண்டாமுத்தூர் சீட்டு, தொண்டாமுத்தூர் சீட்டு, தொண்டாமுத்தூர் சீட்டு. யாருக்கு சீட்டு? திவ்யாவுக்கு சீட்டு, திவ்யாவுக்கு சீட்டு.
இவ்வளவுதானே. தொட்டாமுதல் ஜெயிக்கிறது கஷ்டம் இல்ல சார். எஸ்பி உடைய அவங்க ட்ரை பண்ற சிங்காநல்லூர் தொண்டாமுத்தூர் ட்ரை பண்றாங்க. அவங்க பொங்கல கவுண்டரா இருக்கனால ட்ரை பண்ணலாம். நான் சும்மா ஜஸ்ட் சொல்றேன். அவங்க ஜமீன் சேர்ந்தவங்க, அவங்க ட்ரை பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த ஒத்த சீட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே நீ போய் அடமானம் வைக்கிறல, அங்க எதிர்த்து பேச திராணி இல்ல. நீ போராட்டம் பண்ணா 9 பேர் செத்தவன்னு வச்சுதான் நீ போராட்டம் பண்ணோம். நாங்க நேரியா நீ கரண்ட் பொசிஷன் சொல்ற, எவ்வளவு இருக்கு லிஸ்ட், அது தனி. கரெக்டா நடந்த விஷயத்த சொல்றேன். 9 பேருக்கு செத்துருக்காங்களா அன்னைக்கு நடந்த போராட்டம், அன்னைக்கு அதை எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்தியா? அந்த போராட்ட காலத்துல அது செத்த குடும்பம் இன்னைக்கு காலைல பேப்பர்ல பாருங்க, ஒரு வடநாட்டு பையன் செத்துருக்கான். பாவம், அவனுக்கு போய் திரும்பி பார்க்க கூடல, கட்டட வேலை செஞ்சு டீ குடிக்க வந்திருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நாட்டுல பக்கத்துல கட்டட வேலை செய்து அவங்க குடும்பத்தோட அந்த வேலை செய்யறாங்க. குடும்பம் ஃபுல்லா அந்த கட்டட வேலை செங்க சொல்ல வேலை செய்யறாங்க. கடினமான வேலை செய்யறதுனால தான் அவங்க வராங்க. அதை முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்கலான்னு வந்து அந்த டீ கடையில வந்து டீ குடிச்சிருக்கான், வெட்டிட்டு போயிருக்காங்க. போதையில போட்டேன். நீ என்ன பண்ணணும்? போய் அங்க போகணும்ல. நம்ம தீபாவளி அன்னைக்கு 5 பேர் கடலூர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்க இடத்துல உழுதுட்டு இருக்கப்ப இடி தாங்கி செத்தாங்க. ஒரு நாதாரி போய் எட்டி பார்க்கல. ஒரு தமிழக அமைச்சர் போல ஒரு நடிகர், இந்த சத்யராஜ் எல்லாம் பேசுறான், நடிகை அம்பிகா போனாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நடிகை அம்பிகா அங்க போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப சமூக பொறுப்புன்றது உங்களுக்கு என்னத்துக்கு வரணும்? எல்லாம் இந்த தூய்மை பணியாளர் நைட்டை அடிச்சு உள்ள தூக்கிட்டு போனானுங்களே, கேள்வி கேட்டியா நீ? தூய்மை பணியாளர் தூக்கி போட்டு இவர் என்ன படம் பாக்குறாரு? பைசன் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் உட்காந்து மறுநாள் கூலி படம் பாக்குறாரு. மாண்பு முதலமைச்சர் தூய்மை பணியாளர் 12 மணிக்கு அடிச்சு உள்ள போட்டு பிதிக்கி எடுத்துன்னு போறான். கிளம்பாக்கத்துல அவங்களுக்கு சோத்தை கொடுறானா? எதுல கொடுக்குறான்? குப்பை வண்டியிலே கொடுக்குறான். நீ இது குப்பை வண்டி தான் டெய்லி ஓட்டு போற, அதிலே வச்சு சாப்பிட்டுறான். இதெல்லாம் கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்ல? நீனா போய் காசா அமாஸ் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணி, பாலிசனா சப்போர்ட் பண்ணி, ஈரான் ஈராக் வர சப்போர்ட் பண்ணி, என்ன உங்களுக்கு வந்து உபயதுல்லா பேர்னா கமேனி, அவருக்கு நீங்க மாமனா மச்சானா மானம் கட்டவனே ஹைதுல்லா கமேனிக்கு சத்யராஜோ அது போராட்ட காலத்துல மாமனுங்களா மச்சானுங்களா சொல்லுங்க? அவங்க சிறுபான்மைக்கு ஆதரவா இருக்காங்க. நாங்க பாத்தீங்களா ஈரான்ல இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம் ஆகட்டும், ஷியா முஸ்லீம்களுக்கு ஆதரவா நாங்க இங்க போராட்டம் பண்றோம். பாலிஸ்தீன்ல இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம்க்கு ஆதரவா நாங்க உதவிக்கிறோம். ஏன்டா அந்த ஓட்டை பெற்று ஜெயிச்சு என்னையா பண்ண போற? ஓபிஎஸ்க்கு கேட்கறது தான். இனிமேல் நீ பதவிக்கு வந்து என்னையா ஆக போகுது? என்னையா நீ பண்ண போற இனிமேல் நீ பதவிக்கு வந்து? அப்படி என்னையா உனக்கு பதவி வெறி? என்னையா வெறி? எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல பிறந்து அதை மாத்தி இவ்வளவு பண்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு. அப்ப சத்யராஜ் அவர்களும் திவ்யா அவர்களும் விஜயை பார்த்து கேள்வி கேட்கறது எப்போதுமே திமுக தனக்கான எதிரியை அடிப்பதற்கு தன்னிடம் இருந்து ஆட்களை அனுப்பாது. திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அது. நல்லா ஆழ்ந்த அரசியல் தெரிஞ்சவனுக்கு அது தெரியும். அதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்கும். PT செல்வகுமார் கலப்பை மக்கள் இயக்கணும்னு வச்சிருந்தாரு. வம்படியா அவரை பிடிச்சி கட்சியில இணைச்சு இப்ப ஃபுல்லா விஜய் ஏத்து யார் பேசுறது? PT செல்வகுமார். சங்கீதா விஜய் மேட்டரை புட்டு வச்சுக்கிறார். கரெக்டா? அடுத்து அதே கலைவளத்தை சேர்ந்தவங்க யாரு? சத்யராஜை வச்சு பேசினா நம்ம படத்துல இருக்கோம், அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அரசியல் வேற, கட்சி வேற. அப்ப என்ன பண்ணலாம்? பொண்ணுக்கு கீ கொடுப்போம். இதெல்லாம் சொல்லுமா? அந்த பொண்ணு திடீர்னு வருது, நான் வந்து ஊட்டச்சத்து நிபுணர், நான் வந்து ஊட்டச்சத்துக்கு 10 பேருக்கு சோறு போட்டதெல்லாம் சாதனையா? அது சொல்லுது. நான் இந்த சாதனை எல்லாம் புரிஞ்சிருக்கேன். என்ன சாதனை புரிஞ்ச? நான் சொல்றேன். நீ ஜமீன் பரம்பரை, எனக்கு தெரியும். சத்யராஜ் பரம்பரை, ஜமீன் பரம்பரை. பாதி ஜமீனை எழுதி வை. சாதனை நான் ஒத்துக்கிறேன். சத்யராஜ் பொது வழியில திவ்யாவும் சொல்லுங்க, எங்க அப்பா சொத்து ஜமீன் சொத்து இருக்கு, நான் வந்து எனக்கு சிபிராஜ் எனக்கு பங்கு, சிபிராஜ் பங்கு கேட்டா தரமாட்டான், நான் திவ்யான்னு என் பேர் இருக்குது, நான் வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படல, எனக்காக எங்க அப்பா கொடுத்த ஜமீன் சொத்தை நான் தமிழக மக்களுக்கு எழுதி வைக்கிறேன், சொல்லு உன் சாதனை நான் பாராட்டுறேன். சோறு போட்டேன், நான் வந்து ஊட்டச்சத்து ஊட்டேன், இதெல்லாம் சாதனையா? இதெல்லாம் சாதனையான்னு கேட்கறேன். ஊட்டச்சத்து ஊட்டுறது, சோறு போடுறதுன்னா எல்லாரும் தான் போடுறோம். போய் சாய்பாபா கோயில வேழகம் போய் ஊட்ட கட்டி கொடுத்து தான் இருக்கிறாங்க. போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு எந்த கோயில்ல முடிஞ்சாலும் ஜெயலலிதா கொடுத்த திட்டம், அன்னதான திட்டம் இருக்கு, எல்லாம் சாப்பிடுறாங்களா இல்லையா? சோறு போடுறது சாதனையா? ஊட்டச்சத்து ஊட்டினேன், ஊட்டச்சத்து நிபுணர்னா ஊட்டச்சத்து தான் ஊட்ட முடியும். சாதனையா? நீ சாதனை பண்ண போற. தமிழ்நாடு மக்களுக்கு நான் வந்து சேவை பண்ண போறேன், நான் வந்து அரசியல ஈடுபட்டு மக்களுக்கு சேவை பண்ண போறேன்னா ஜமீன் சொத்தை ரெண்டா பிரி, அந்த சொத்தை அப்படியே தமிழக மக்கள் எழுதி வை, வா அரசியலுக்கு உன்னை வரவேற்கிறேன். நீ அரசியலுக்கு வந்து ஏன் துட்டா வாங்கி ஏன் வரிய வாங்கி எனக்கு நீ செலவு பண்ணி என்ன நீ சேவை பண்ண போற? விஜய்க்கும் கேட்கிற, திவ்யாவுக்கும் கேட்கிற. ஏன் வீட்டு திட்டா வாங்கி எனக்கு நீ செலவு பண்ற என்ன ஒரு சேவை இருக்கு? மானக்கட்ட சேவை என்ன சேவை இருக்கு? காமராஜர் மாதிரி பணம் இல்லாதவனா நீ? அண்ணாதுரை மாதிரி பணம் இல்லாதவன சேவை செய்வதுக்கு? அந்த காலத்துல நல்லதோ கெட்டதோ அன்றைக்கு தேர்தலில் போட்டியிட்டவங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். ஜவஹர்லால் நேருல இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்து மகாத்மா காந்தியில இருந்து அவங்களாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் பட்டம் பெற்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள். அரசியலுக்கு
சம்பாதிக்க வரல, சேவை செய்ய வந்தாங்க. இங்க வரவன் எல்லாம் பிச்சைக்காரன், அரசியல்ல சம்பாதிக்க வரீங்க. அப்ப நீ பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்து கட்டமைப்பை பாதுகாப்பதுக்காக நீ அரசியல் வரியே. அப்ப நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு கேட்கிறேன், விஜய் வந்து நீங்க 1000 கோடி சொத்தை விட்டு தானே வரீங்க. உங்களோட சொத்தை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் எழுதி வை. ரைட்டா? உங்ககிட்ட எதுவுமே இல்லை, 0 ஆயிட்டியா, வா சேவை செய். என் வீட்டு பணத்தை சேவை செய். உன் சொத்து 1000 கோடி 2000 கோடி அப்படியே இருக்குமா? இவர் வந்து என் வீட்டு வரி பணத்தை வாங்கி எனக்கு சேவை செய்வாரா? நாங்க இதை நம்பணும். இன்னும் எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய விஜயுடைய ரசிகர்கள் பாதி பேரை ஏன் வந்து நம்ம தற்கூரின்னு சொல்றோம்னா, ஒண்ணு என்ன சொல்லுது, 5000 ரூபாய் பணம் போட்டாங்க, எங்க அம்மா ஏன் வாங்கினான்னு எங்க அம்மாவை அடிச்சுட்டு வந்தான்னு சொல்றான் ஒருத்தன் தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு தீ மிதிக்கிறான், அவன் பூசாரி போட்டு அடிக்கிறான். ஒருத்தன் பெட்ரோல் கண்ணை வச்சுக்கிட்டு என் பேரை போடல, அதனால நான் இன்னைக்கு பெட்ரோல் ஊற்றி சாக போறேன்னு சொல்றான் ஒருத்தன். இது வந்து இப்ப நடக்கிற தற்கொலைகளுக்கான வேலை. ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாம் நான் எழுத மாட்டேன், நான் விஜய் பார்க்க வந்துட்டேன். ஒண்ணு சொல்லுது, என் பிள்ளை இன்னைக்கு ஐசியூல சீரியஸா இருக்கு, என் பொண்ணு அதை பத்தி பிரச்சனை இல்லை, விஜய் நான் பார்க்க வரேன் சொல்லுதுன்னா, அப்ப நம்ம அடிப்படையா இங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? அடிப்படையா தேசிய கல்வி கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க ஒரு கல்வி முறை வச்சிருக்கீங்களே, அதுவே தப்பு. அடிப்படையான நல்ல கல்வியை கொடுத்துதான் இந்த கிறுக்கனுங்க இருப்பாங்களா? இவ்வளவு மட பிசுதாரிங்க இருப்பானுங்களா? எங்க அம்மாவை அடிச்சுட்டு வரேன்றான் ஒருத்தன், பெட்ரோல் ஊத்தி கொன்றுவேன்றான் ஒருத்தன் என் பொண்ணை ஐசியூல சேர்த்துக்கிறான், விஜய் நான் பார்க்க வர்றது. ஒண்ணு அவருக்கு தங்கச்சியா இருக்கணும், அக்கா இருக்கணும் அவசியம் இல்லை, பொண்டாட்டியா கூட இருக்கிறான். என்ன அடிப்படை அறிவு இருக்கு அவங்களுக்கு? அப்ப அடிப்படை அறிவு ஏன் இல்லைன்னா, அடிப்படையா இந்த மாதிரிதான் கல்வி முறை வச்சாதான் இந்த முட்டா பீஸ்ல வச்சு நம்ம தலைவராகும் சொல்லி நினைக்கிறாங்களா? புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒருத்தர் படிச்சிருந்தானா இந்த மாதிரி பேசுவானா? நான் சொல்றேன், புதிய இப்ப நல்லது கெடுத்து முடிச்சிடறேன். சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சவன் எவனா, சிபிஎஸ்இ சிலபஸ்ல இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிச்சவன் எவனா பாலாபிஷேகம் பண்ணி பாத்திருக்கீங்களா? கட் அவுட்டுக்கு எவனா படப்பட்டி தூக்கிட்டு போய் பார்த்திருக்கீங்களா? எவனா அந்த கட்சி பின்னாடி துண்டப்பட்டு பார்த்திருக்கீங்களா? அப்ப வேண்டுமென்றே இவர்கள் படிக்கணுன்ற பேர்வையில படிக்க வச்சு சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு கல்வியை கொடுத்து அடிப்படை அறிவு இல்லாத ஒரு தற்கூரி கூட்டத்தை தமிழக அரசு வளர்த்து வச்சிருக்கு. ஏன்னா இவெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுது. புதிய தேசிய கல்விக் கொள்கை உள்ள வந்தா, மத்திய அரசு பாலிசி வந்தா எல்லாம் புத்திசாலி ஆயிடுவானுங்க. அப்ப 2 விதமா பிரிக்கிறான். ஒண்ணு டாஸ்மார்க்கு போனோம் அவன், இன்னொன்னு தற்கொலையில வச்சிருந்தோம். அப்பதான் நம்ம தலைவரா இருக்க முடியும். அதுதான் திமுக பண்ணிட்டு இருக்கு. மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேயர்களே.